வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த லிரிக்ஸ் எடிட் எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல் டெலிகிராமில் இந்த வீடியோ நான் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு கேப்கட்டில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணோன்னே நீங்கள் அந்த வீடியோவோட ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆடியோவை நீங்கள் ஆட் பீட் கொடுத்துக்கோங்க. ஆட் பீட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த சீன் பை சீன் நீங்கள் ஆட் பீட் கொடுக்கணும். அந்த ஒயிட்டுலேருந்து பிளாக் நீங்கள் மாறுது பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக பீட் மார்க் கொடுத்துக்கோங்க. நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு அதையும் பார்த்து கொடுத்துக்கோங்க. கரெக்டாக பிளாக் அண்ட் ஒயிட் மாறுறப்ப கரெக்டாக அந்த பீட் மார்க் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த பீட் மார்க்கில் தான் அடுத்து நம்ம கிளிப்லாம் ஆட் பண்ண போகிறோம். மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் டெலிகிராமில் இந்த பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், இந்த ஃப்ளவர் பிஎன்ஜி. இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை டபுள் சைடு ஆட் பண்ணிக்கிறோங்க. ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. அந்த வீடியோ எண்டு வரை இழுத்து விட்டுக்கோங்க. இந்த பிஎன்ஜி டெலிகிராமில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த பிஎன்ஜி இழுத்து விட்ருங்க அந்த ஃப்ளவரை. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவரை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டு அதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு எண்டோட அதே மாதிரி சேம் எண்டு நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃப்ளவர் அந்த சைடும் ரைட் சைடும் இதை லெஃப்ட் சைடும் வச்சுக்கோங்க. கீழே லெஃப்ட் சைடும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மிரரில் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு மிரரில் மாற்றிக்கோங்க. ஆப்போசிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஃப்ளவரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்ஸில் போய் பொசிஷனில் கரெக்டாக இந்த மாதிரி நான் வச்சுருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. -340, எக்ஸாசிஸ் ஒய்யாசிஸ் 150 வச்சுக்கோங்க. கரெக்டாக நான் எப்படி வைக்கிறேன்னா அதே மாதிரி வச்சுக்கோங்க. 150 வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக சேமாக அந்த பொசிஷனில் நிற்கும். ஃப்ரேம் அவுட்டும் வெளியில் போகாது, இங்கிட்டு கொஞ்சம் முன்னாடியும் வராது. அந்த ஃப்ளவர் அதுக்கேற்ற மாதிரி அங்கேயே இருக்கும். வச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதாவது இது எப்படின்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் வருது இல்லையா, அந்த பீட் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த எல்லோ கலர் அந்த பீட் மார்க் தெரியுதுல, அதில் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த 2 இமேஜ்லேயும் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜில் கேப்பாக இருக்கும். அதாவது இப்போ நான் தேவையில்லாத கிளிப்பெல்லாம் எடுத்துருவேன். அதாவது கரெக்டாக நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணன்னு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம டெலீட் கொடுத்துடணும். அது தேவையில்லை நம்மளுக்கு. ஏன்னா அந்த இடத்துல வென் அப்படின்னு அந்த லிரிக்கு ஸ்டாப் ஆகும். அதனால அந்த இடத்துல இருக்கிற கிளிப்பை மட்டும் நம்ம ஃப்ளவர் கிளிப்பை எடுத்துக்குவோம், பிஎன்ஜி எடுத்துக்குவோம். மற்றது அப்படியே இருக்கட்டும். நம்ம அந்த 3 பீட் மார்க் வருது பாருங்கள், அந்த 3 பீட் மார்க்கு கரெக்டாக இழுத்து விட்டுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு பிஎன்ஜியும் செகண்ட் பிஎன்ஜியும் அந்த பிஎன்ஜியை இழுத்து விட்டுக்கோங்க. செகண்ட் பிஎன்ஜியை நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்து கரெக்டாக அதே மாதிரி சேமாக வச்சுக்கோங்க. பீட் மார்க் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீட் மார்க்கு இந்த எண்டில் முடியுது. அடுத்து 3 பீட் மார்க் வரும். அது கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பிஎன்ஜி செகண்ட் பிஎன்ஜியும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு எக்ஸாசிஸில் 650 வச்சுருங்க. பேசிக்ஸில் போயிட்டு பொசிஷன் வச்சுக்கோங்க. பொசிஷன் வச்சுட்டு 650 வச்சுக்கோங்க. அப்புறம் ஒய்ஆக்சிஸ் அது அப்படியே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மூவ் ஆகும். ரைட் சைட்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கர்வ் ஆப்ஷன் கொடுத்துடணும். கீ ஃப்ரேம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் கர்வ் ஆப்ஷனில் போயிட்டு ரீபவுண்டுன்னு இருக்கும். அதில் நீங்கள் இந்த மாதிரி நான் எப்படி வச்சுருக்கேன்னா அப்படி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் ஆல் இமேஜுக்கும் வரும். சேம் கீ ஃப்ரேம் தான், சேம் இது தான். நான் எப்படி வச்சுருக்கேன்னா அப்படியே வைங்க. எல்லா இமேஜுக்கும் சேம் 65 எக்ஸாசிஸு ஒய்ஆக்சிஸு 150 இதுதான் ஆல் இமேஜுக்கும் இருக்கும். அப்புறம் கீ ஃப்ரேம் வச்சு முடித்தோடனே கர்வ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுவும் நான் எப்படி வச்சுருக்கேன்னா அதே மாதிரி எல்லா இமேஜுக்கும் அதே மாதிரி தான் வைக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதாவது இந்த இமேஜு இந்த ஃப்ளவர் பிஎன்ஜி எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃப்ளவர் பிஎன்ஜிக்கும் அந்த பீட் மார்க்கு வச்சுருக்கோம்ல, அதுக்கேற்ற மாதிரி எல்லா பிஎன்ஜிக்கும் வச்சுருங்க.
வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கரெக்டாக அந்த கர்வ் ஆப்ஷனில் வந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நான் எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி பார்த்து, அதே மாதிரி எல்லா இமேஜுக்கும் சேம் ஆப்ஷன் தான். அப்படி வச்சிங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு அப்படியே அனிமேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா என்னான்னு செக் பண்ணிக்கோங்க. சேம் தான். இப்போ நான் எல்லா ஃப்ளவர் பிஎன்ஜிக்கும் அதே சேம் தான். 650 எக்ஸாக்சிஸ், ஆக்சிஸ் 150, இதே ஆல் இமேஜுக்கு வச்சு முடிச்சுங்க. வச்சு முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிப்புக்கு, அதாவது அந்த நம்ம ஃபஸ்ட்டு பீட் மார்க் வச்சுருக்கோம்ல, அந்த அளவுக்கு நீங்கள் இதை இழுத்து விட்டுட்டு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜை வந்து கீழே இழுத்து விட்ருங்க. அந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வச்சுட்டு கீழே இழுத்து விட்டிங்கன்னா இதே மாதிரி அப்படியே மேலே அப்படியே மூவ் ஆகும். அதுக்கப்புறம் சேம் ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து கர்வ் ஆப்ஷனில் போய் சேம் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் இமேஜுக்கு எப்படி வச்சுக்கோமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த 2 ஃப்ளவரும் பக்கத்தில் வரப்போ இந்த கிளிப்பு கரெக்டாக சேமாக ஒன்றா வரும். இதே மாதிரி தான் ஆல் இமேஜுக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்படி ஃபஸ்ட் இமேஜுக்கு வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஆல் இமேஜுக்கும் வரும். செகண்ட் இமேஜை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக பொசிஷன் பார்த்து சென்ட்ரு வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சுட்டு இந்த கிளிப்பு கீழேருந்து மேலே போதா, செகண்ட் கிளிப்பை வந்து சைடில் இருந்து லெஃப்டில் ரைட்டு வர மாதிரி வச்சுக்கோங்க, சென்ட்ரு வர மாதிரி. இதே மாதிரி சேம் தான். 650 எக்ஸாக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் 150, இதே மாதிரி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லா கிளிப்புக்கும் ஒன்று தான். அதுக்கப்புறம் இந்த அரேஞ்ச் லேயர்ஸில் வந்து அந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி லெஃப்ட்லேருந்து ரைட்டு வரப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்து பின்னாடி இருக்கக்கூடாது, ஃப்ரண்ட்டில் இருக்கணும். அப்போ தான் ரியாலிட்டியாக 3D மாதிரி இருக்கும். அதனால அந்த லேயரில் வந்து மறக்காமல் பேக்வேர்டில் இருக்கா இல்லை ஃப்ரண்ட்வேர்டில் இருக்கான்ட்டு அந்த ஃப்ளவர் கிளிப்பை நீங்கள் ஒரு தடவை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க மறக்காமல். கர்வ் ஆப்ஷன் சேம் தான். எல்லாத்தையும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க இமேஜில். ரொம்பலாம் குழப்ப வேணாம். நீங்கள் ஃப்ளவருக்கு என்ன வச்சிங்களோ அதே இமேஜுக்கு உங்களோட கிளிப்பையும் வைக்கலாம், இல்லை வந்து வேறு ஆக்ட்ரஸை வேறு இமேஜும் என்னை மாதிரி வைக்கலாம். வச்சிங்கன்னா சேம் கர்வ் ஆப்ஷனே கொடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளவருக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜுக்கு கொடுக்குறப்ப தான் சேமாக அனிமேட் ஆகுற மாதிரி இருக்கும். எல்லா இமேஜுக்கும் சேமாக கொடுத்துக்கோங்க. மறக்காமல் அந்த லேயர் ஆப்ஷனை வந்து அந்த ஃப்ளவர் இப்போ நீங்கள் சைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு வர இமேஜுக்கு, ரைட்லேருந்து லெஃப்ட்டு போகிற இமேஜுக்கு வந்து அந்த ஃப்ளவர் வந்து அந்த இமேஜுக்கு வெளியில் இருக்கணும். உள்ளக இருந்துச்சுன்னா 3Dயாக தெரியும், அனிமேட்டடாக தெரியாது. அதனால் வெளியில் இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பண்ணுற மாதிரி அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. எல்லா இதுலேயும் கர்வ் ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. கீ ஃப்ரேம் ஒரே மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. மறக்காமல் எல்லா வீடியோவையும் பாருங்கள், ஃபுல்லாக லாஸ்ட் வரையும் பாருங்கள். இப்போ இமேஜெல்லாம் நம்ம ஆட் பண்ணி முடிச்சிட்டோன்னே அடுத்து வந்து இந்த ஃப்ளவர் தான். நம்ம அந்த பேக்கில் இமேஜுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து இந்த ஃப்ளவர் வரும், ஃப்ளவர் சுற்றுறது, அந்த வீடியோ வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த இதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் இதை வந்து கீழே கொண்டு வந்துடுங்க, அந்த இமேஜெல்லாம் மேலே கொண்டு வந்துடுங்க. இது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். எஃபெக்டில் போயிட்டு ரீபவுண்ட் ஸ்விங் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 50 வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி 50 வச்சுட்டு ஃபஸ்ட் லேயருக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் எஃபெக்ட் அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இல்லை திரும்பி ஒரு தடவை வச்சுக்கிறீங்கன்னு வச்சுட்டு நீங்கள் அந்த எஃபெக்டை வந்து செகண்ட் ஓவர்லேயில் இருக்கிற பிஎன்ஜிக்கு வச்சுக்கோங்க. அதாவது ஃப்ளவர் பிஎன்ஜிக்கு மட்டும்தான் வைக்கணும். மெயின் கிளிப்புக்கும் வைக்கக்கூடாது, ஃபோட்டோவுக்கும் வைக்கக்கூடாது. நீங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோவுக்கு அந்த ஃப்ளவர் பிஎன்ஜி இருக்கா, 2 பிஎன்ஜி, அந்த பிஎன்ஜிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறீங்க. வேறு எதுக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ண தேவையில்லை. அதை ஆட் பண்ணிட்டு
ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஓவர்லேயும் செகண்டு எஃபெக்ட்டுக்கு செகண்ட் ஓவர்லேயும் ஆப்ஜெக்டில் கொடுத்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஆல் இமேஜுக்கும் சேமாக கொடுத்துருங்க. ஆல் ஃப்ளவர் பிஎன்ஜிக்கு சேமாக எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணது அப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டு ஸ்டெப்பான இந்த ஃப்ளவர் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளட்டு வர மாதிரி இருக்கிற இந்த வீடியோ அது நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறேன்னு மறக்காமல் ஃபுல்லாக கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து 3வது கிளிப்புக்கு நான் அந்த ஃப்ளவரை வச்சுக்கிறேன். இந்த 2வது கிளிப்புக்கு வந்து இந்த ஃப்ளவர் வச்சுக்கோம். இது வந்து நல்லா அப்படியே ஃப்ளவர் வந்து சுற்றி அப்படியே வரும், பார்க்க நல்லா இருக்கும். இந்த ஃப்ளவரை வந்து நம்ம கூட்டி வச்சுக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ணிடாதீங்க. இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் ஆப்ஷனில் போயிட்டு கூட்டியோ குறைச்சோ கரெக்டாக அந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்ப்ளிட் மட்டும் தயவு செய்து பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது, அனிமேட்டட் ஆகாது அந்த வீடியோ ஃப்ளவரு. ஸோ அதனால் ஸ்ப்ளிட் பண்ணிக்காதீங்க, ஸ்பீடு கொடுத்து அதை வந்து கூட்டியோ குறைச்சோ ட்ரிம் பண்ணிக்கோங்க, ஸ்ப்ளிட் மட்டும் பண்ணிடாதீங்க. அப்புறம் நம்ம இந்த எல்லா ஃப்ளேவரும் ஒவ்வொரு கிளிப்புக்கு எல்லா ஃப்ளேவரும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணி கரெக்டாக அந்த கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஒரு 5வது கிளிப்புக்கு இந்த கிளிப்பு வைக்கிறேன். அதே மாதிரி நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க, அதே மாதிரி பண்ணிக்கோங்க. 0.8 செகண்டுக்கு குறைச்சி வச்சுட்டேன். அப்போ தான் அந்த கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகும். ட்ரிம் மட்டும்தான் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணிடாதீங்க. ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா அது வந்து பாதியிலே இதாயிரும். ஸோ அதனால் ட்ரிம் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்து ஃபோட்டோலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி, 2வது 3வது 2 பிஎன்ஜி ஃப்ளவர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 4வதாக வந்து நான் ஆட் பண்ணுறேன் 4வது ஸ்டெப்பான இந்த ஃப்ளவர் ஆப்ஷன் பேக்ரவுண்டில் வீடியோவில் ஃபோட்டோவுக்கு பின்னாடி அனிமேட்டட் ஆகிற மாதிரி, இதை வந்து 4வது. மொத்தமே இந்த வீடியோவில் வந்து 4 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பிஎன்ஜி ஆட் பண்ணுறோம், அப்புறம் வந்து கிளிப்பை ஆட் பண்ணுறோம், அப்புறம் வந்து இந்த இதை ஆட் பண்ணுறோம். அப்புறம் நீங்கள் மெயின் ட்ராக் அதோட கனெக்ட் பண்ணிங்கன்னா 4 ஸ்டெப்பு. மெயின் ட்ராக்கில் லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணுறோம், அப்புறம் ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம், 3rd ஃபோட்டோ ஆட் பண்ணுறோம், 4th வந்து நம்ம இந்த ஃப்ளவர் வீடியோ ஆட் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க, எப்பயும் போல தான் அது பேக்ரவுண்டில் போகிறதுக்கு குரோமா கீ ஆன் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பேக்ரவுண்டில் போய் குரோமா கீயில் நான் எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவர் ஆப்ஷனை பொறுத்த வரையும் நீங்கள் 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த பேக் சென்டுன்னு இருக்கு பாருங்கள், அது கொடுத்தீங்கன்னா பேக்கில் போயிடும் ஃபோட்டோவுக்கு பின்னாடி. அது போனதுக்கப்புறம் நீங்கள் கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கிட்டு ஒரு கீ ஃப்ரேம், அங்கிட்ட ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இங்கிட்டு சுற்ற விட்டுருங்க. அதாவது இங்கிட்டு 300 கொண்டு வந்துடுங்க. நான் எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி 300 வச்சுருங்க. வச்சிங்கன்னா அது ரொட்டேட் ஆகும். அந்த ஃப்ளவர் வந்து சுற்றுதா, அது பார்க்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளவருக்கும் நீங்கள் சேமாக, ஆனால் இதில் வந்து நான் வேறு மாதிரி ஸ்பீடு வச்சுருப்பேன். அது எப்படின்னு நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இங்கிட்டு எடுத்து விட்ருப்பேன். அதே மாதிரி நீங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி மைனஸில் கொண்டு போய்க்கோங்க. 300 -300 வச்சிங்கன்னா அந்த ஃப்ளவர் அழகாக இதாகும். பத்தலைன்னா கர்வ் ஆப்ஷனில் போயிட்டு நான் வச்சுருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சேம் தான் எல்லா கிளிப்புக்கு உள்ள கர்வ் ஆப்ஷன் தான், அதே தான் சேம் தான் வச்சிங்கன்னா அப்படி ஸ்பீடாக வந்து அந்த ஃப்ளவர் சுற்றும், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த கிளிப்புக்கு பின்னாடி இந்த வீடியோலாம் இருக்குதான்னு ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லேயர்ஸில் போயிட்டு இது பண்ணிக்கோங்க, பேக் சென்ட் அனுப்பிச்சிக்கோங்க. எல்லா கிளிப்பும் கரெக்டாக இருக்குதா எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோ ரீக்ரியேட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.